ஓகே. நாங்க இன்றைக்கு பார்க்க போற இன்னொரு இந்த விடயம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இது ஒரு தொடர்ச்சியான விடயம் தானே இதுவும். இதில பார்த்தீங்கன்னு சொன்னா, என்னுடைய வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருக்கிறேன். அதில வந்து போட்டிருக்க விடயம் வந்து இபிஎஃப், இடிஎஃப் தொடர்பான விடயங்கள் நான் இங்க போட்டிருக்கிறேன். இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லப் போறது வந்து இபிஎஃப் ன்னா என்ன, இடிஎஃப் ன்னா என்ன தொடர்பான விளக்கங்கள தான் நான் இங்க சொல்லப் போறேன். ஏன்னு சொன்னா, நான் ஏற்கனவே நீங்கள் நார்மலாக இபிஎஃப் இடிஎஃப் கிளைம் பண்றது எப்படி, இடிஎஃப் கிளைம் பண்றதுக்கான கண்டிஷன்ஸ் என்னது, இடிஎஃப் கிளைம் பண்றதுக்கான கண்டிஷன்ஸ் என்னது, அதை எப்படி கிளைம் பண்ணிக்கொள்ள முடியும், அதற்கான ஃபார்ம்ஸ் என்னது, அதை எவ்வாறு எங்க கிளைம் பண்ணிக்கணும், ஆஃபீஸஸ் எங்க இருக்குது, இங்க இருக்க லீகல் ப்ராப்ளம்ஸ் என்னது, இது எல்லாமே வந்து என்னுடைய 2 வீடியோல நான் போட்டிருக்கேன். அதில் ஒன்று பார்த்தீங்கன்னு சொன்னா இபிஎஃப் கிளைம் பண்றது எப்படின்னு சொல்லி இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன், உங்களுடைய இடிஎஃப் கிளைம் பண்றது எப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கிறேன். இதுவரைக்கும் அந்த வீடியோ பார்க்காதாக்கள் நீங்க அந்த வீடியோவை பார்க்கலாம்னா அதுக்கான லிங்க் வந்து இந்த வீடியோட எண்டில் உங்களுக்கு தருவேன். ஸோ நீங்க அங்க போய் அந்த வீடியோக்கு 2 நீங்க பார்த்துக்கொள்ளலாம். நார்மலாக இபிஎஃப் என்ன, இடிஎஃப் என்னன்னு சொல்லி பார்க்கறதுக்கு முதல் இந்த இபிஎஃப் இடிஎஃப் என்ற கொள்கை ஏன் உருவாக்கப்பட்டது என்று சொல்றது தெரிஞ்சு கொள்ள வேண்டியது மிக மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இபிஎஃப் இடிஎஃப் ஏன் உருவாக்கப்படுதுன்னு சொன்னால், அரசு துறை தனியார் துறைகளில் வேலை செய்கின்ற போது இந்த அரசு துறையில் நீங்கள் வேலை செய்வீங்களா இருந்தால் எங்களுடைய எல்லா இடத்துலையும் சொல்லப்படுற விடயம் தான், நீங்கள் கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுவீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 55 வயதுக்கு பிறகு அல்லது 60 வயதுக்கு பிறகு நீங்கள் ஓய்வு பெற்றதுக்கு பிறகு உங்களுக்கு பென்ஷன் கிடைக்கும். ஆகவே அதான் நார்மலாக சொல்லுவாங்களே, இப்போ வந்து எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் இப்போ வந்து அந்த கன்செப்ட் கொஞ்சம் மாறிக்கொண்டு வருது. அதுக்கு முதல் பகுதியில் எங்கட பக்கத்தில் யாழ்ப்பாணத்தில் இருக்கலாம் அல்லது வவுனியா பக்கம் வன்னி மாவட்டங்களில் இந்த தமிழர் ஏரியாவில் சொல்கிற ஒரு வசனம் ஒன்று இருக்கு. என்னென்னு சொன்னால், கால் கப் கஞ்சி குடித்தாலும் அதை வந்து கவர்மெண்ட் காசில் குடிக்கணும்னு சொல்லுவோம், அரசு தொழிலில் செய்யணும்னு சொல்லுவீங்கன்னா அந்த கன்செப்ட் இப்போ எல்லாம் இல்லைன்னு சொன்னால், இப்போ வந்து வயிறு நிறைய நாங்கள் சாப்பிடலாம் வந்து தனியார் துறைகளில் நீங்கள் சரியாக உங்களோட ஸ்டடீஸை உங்களோட நாலேஜை டெவலப் பண்ணிக்கொண்டு போனீங்கன்னு சொன்னோம். ஸோ இங்கே நான் சொல்ல போகிற விடயம் என்னன்னு சொன்னால், இந்த இபிஎஃப் எப்படி உருவானதுன்ற விடயம். ஆகவே இந்த அரசு துறையில் வேலை செய்கிறாக்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க வந்து அவைகளுக்கு வந்து ஒரு 60 இயர்ஸ் வந்தது பிறகு, 60 வயதில் அவைகள் ஓய்வு பெற்றதுக்கு பிறகு அல்லது 55 வயதில் அவைகள் ஓய்வு பெற்றதுக்கு பிறகு அவர்களுக்கு வந்து ஓய்வூதிய திட்டம் ஒன்று இருக்குது. அதாவது பென்ஷன் ஸ்கீம் இருக்கும். அந்த பென்ஷன் ஸ்கீம் மூலம் அவையில் வந்து அந்த மகளுக்கான ஓய்வூதிய தொகை கிடைக்கும். அதன் மூலம் தங்களுடைய அந்த ஓய்வூதிய காலப்பகுதியை வந்து கழித்து கொண்டு போயிடும். அதுக்கான தங்களுக்கான பொருளாதார தேவைகள் நிறைவு செய்து கொண்டு போயிடும். ஆனால் தனியார் துறையில் வேலை செய்கிற ஆட்களுக்கான ஒரு திட்டமாக தான் இந்த இபிஎஃப் இடிஎஃப் திட்டம் கொண்டு வரப்பட்டது. உண்மையாகவே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், எங்களுடைய இளமை பருவத்தில் நாங்கள் வந்து ஒரு 20-30 வயசு இருக்கிற இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இபிஎஃப் இடிஎஃப் கம்பெனியில் விட்டு டிடெக்ட் பண்ணிக்க வந்து நாங்கள் விரும்ப மாட்டோம். ஆனால் இபிஎஃப் இடிஎஃப் முக்கியத்துவம் எங்களுக்கு தேவைப்படும் சொன்னால், நாங்கள் ஓய்வூதியம் பெறுகின்ற சந்தர்ப்பத்தில் வந்து அந்த இபிஎஃப் இடிஎஃப் மூலம் உங்களுக்கு கிடைக்கிற ஃபண்ட், அது மூலம் கிடைக்கிற உங்களுக்கு பெனிஃபிட் வந்து மிக உச்சமாக இருக்கும். அதுவும் கூட ஃபியூச்சரை இன்னும் டெவலப் பண்ணி கொண்டு போகிறதுக்கு இலகுவாக இருக்கும். உங்களை சார்ந்தவர்களுக்கும் அந்த இபிஎஃப் இடிஎஃப் வந்து மிக மிக முக்கியமாக உறுதுணையாக அமைஞ்சிருக்கும். ஸோ அதை நான் சொல்கிறது, இபிஎஃப் இடிஎஃப் வந்து டிடெக்ட் பண்ணுறதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ டிடெக்ட் பண்ணுறது பெட்டராக இருக்கும். கட்டாயம் டிடெக்ட் பண்ண வேண்டிய ரூல்ஸ் தான் இப்போ இருக்கிற லேபர் ரூல்ஸின் படி இருக்குது. அப்போ இந்த இபிஎஃப் நீங்கள் முதலான கன்சிடர் பண்ணிக்கொள்ளும். ஒரு நிறுவனத்தில் வந்து நீங்கள் தொழிலுக்கு வேலைக்கு அங்கே சேர்றீங்கன்னு சொன்னால், வேலைக்கு சேர்ந்து அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் சைன் பண்ணி நீங்கள் உங்களை ஆஃபர் லெட்டர் சைன் பண்ணதுக்கு பிறகு அதிலிருந்து சரியாக 14வது நாளுக்குள்ள 14 நாட்களுக்குள்ள உங்களுக்கான பி கார்டு, அதாவது டி ஃபார்ம்னு சொல்லுவோம், இந்த பி கார்டை ஃபில் பண்ணி இதை வந்து நிறுவனத்தில் இருக்கிற ஹெச்ஆர் வந்து லேபர் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்ப வேண்டிய ஒரு கடப்பாடு இருக்குது. ஆகவே இது அவர்கள் செய்யலன்னு சொன்னால், நீங்கள் 14 நாளைக்குள்ள இது சைன் பண்ணலன்னு சொன்னால், நீங்கள் அவர்களோட உடனே கொஷனை கேட்கலாம். உங்களுக்கு ஹெச்ஆரோட நீங்கள் ரிக்வஸ்ட் பண்ணலாம், எனக்கு என்ன பிபிஎஃப் இடிஎஃப் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணுங்கன்னு சொல்லி. இது கட்டாயம் ஒவ்வொரு நிறுவனமும் செய்ய வேண்டிய ஒரு விடயம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்படி ஃபில் பண்ணிக்க உங்களோட இபிஎஃப் இடிஎஃப்ல வந்து நீங்கள் உங்களுக்கான சம்பளம் அங்கே சொல்லப்படும். அப்போ அந்த சம்பளத்தில் வந்து எந்த சம்பளத்துக்கான இபிஎஃப் இடிஎஃப் டிடெக்ட் பண்ணப்படும்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், உங்களுடைய பேசிக் சேலரி ப்ளஸ் உங்களுக்கான பட்ஜெட் அலவன்ஸ், இந்த 2 தொகைக்கு தான் உங்களுக்கான இபிஎஃப் இடிஎஃப் எடுப்பினம். ஆகவே இதில் வந்து மொத்த சம்பளம்ன்ற கன்செப்ட் இங்கே இருக்காது. மொத்த சம்பளம்னு சொல்ல பார்த்தீங்கன்னா, உங்களோட சேலரி அக்ரிமெண்ட்டில், உங்களோட ஜாப் அக்ரிமெண்ட்டில் என்னோட ஆஃபர் லெட்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போட்டிருப்பினம் வந்து ட்ராவல் அலவன்ஸ் இருக்கும், ஹவுசிங் அலவன்ஸ் இருக்கும், ஃபியூல் அலவன்ஸ் இருக்கும், மீல் அலவன்ஸ் இருக்கும். இது எல்லாமே இங்கே நான் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. இங்கே கன்சிடர் பண்ணுறது விடயம் ஒன்று தான், உங்களுக்கான பேசிக் சேலரி ப்ளஸ் பட்ஜெட் அலவன்ஸ். அதாவது வந்து இலங்கை பாராளுமன்றத்தினால் தனியார் துறைகளில் இருக்கிற ஊழியர்களுக்கான பட்ஜெட் அலவன்ஸாக எவ்வளவு அலோகேட் பண்ணியிருக்குதோ அந்த தொகையும் ப்ளஸ் உங்களோட பேசிக் சேலரியும், இந்த 2ஐயும் சேர்த்த தொகைக்கு தான் நீங்கள் இபிஎஃப் இடிஎஃப் பே பண்ணணும் இந்த நிறுவனம். அப்போ இபிஎஃப் எவ்வளவு பே பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இபிஎஃப் வந்து 2 பேர்ட்ட கண்ட்ரிபியூஷனாக இருக்கும். ஒன்று வந்து நீங்கள் ஊழியராக இருந்தால் ஊழியருடைய கண்ட்ரிபியூஷன், 2வது பார்த்தீங்கன்னா நிறுவனமாக இருந்தால் அந்த நிறுவனத்தினுடைய கண்ட்ரிபியூஷன். இது 2ஐயும் சேர்த்து வர மொத்த தொகையைத்தான் இபிஎஃப் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து நிறுவனம் உங்கள் சார்பில் செலுத்த வேண்டிய தொகையாக இருக்கும்.
அதாவது இதில் உங்களோட கண்ட்ரிபியூஷன், அதாவது ஊழியருடைய கண்ட்ரிபியூஷன் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், ஊழியர் வந்து 8% அவருடைய பேசிக் சேலரி ப்ளஸ் பட்ஜெட் அலவன்ஸில் வந்து 8% வந்து நீங்கள் மாதாந்தம் உங்கள் இபிஎஃப்க்கான தொகையாக நீங்கள் வழங்க வேண்டி இருக்கு. இது இல்லாமல் அதாவது உங்களோட சேலரியில் கழிக்கும். உதாரணமாக உங்களோட சம்பளம் வந்து 100 ரூபாயாக இருந்தால் மாதம், இந்த 100 ரூபாயிலிருந்து 8 ரூபாய் வந்து உங்களுக்கான இபிஎஃப் தொகையாக கழிக்கப்பட்டு மிகுதி 92 ரூபாய் தான் ஊழியருக்கான சம்பளமாக வழங்கப்படும். இதில் உங்களுக்கு டேக்ஸ் இருக்குது, பேய் டேக்ஸ் இருந்தால் அதெல்லாம் பிறகு கழிச்சு கொள்வினோம். உங்களோட லோன்ஸ் எல்லாம் கழிக்கிறதெல்லாம் நார்மல் கால்குலேஷன் மெத்தட். இது இல்லாமல் இப்போ உங்கள்கிட்ட 8% கழிக்கப்பட்டிருக்கு. அதே சந்தர்ப்பத்தில் நிறுவனம் அந்த 8% சேர்த்து ப்ளஸ் உங்களுடைய இந்த சம்பளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 12% அவர்கள் தாங்கள் எக்ஸ்ட்ராவை ஆட் பண்ணிவிடும். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு மொத்தமாக உங்களுடைய 8% ப்ளஸ் நிறுவனத்தினுடைய 12% மொத்தம் வந்து 20% இந்த இபிஎஃப் டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த இபிஎஃப் தொகையாக மாற்றப்படும். இந்த இபிஎஃப் தொகை எப்போ செலுத்தணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒவ்வொரு மாதத்தினுடைய முடிவில் கணிக்கப்படுகிற ஒரு மாதத்துக்கான இபிஎஃப் தொகையானது அதை தொடர்ந்து வருகின்ற அடுத்த மாதத்தினுடைய இறுதி தொழில் நாளுக்குள் செலுத்தப்பட வேண்டும். இது மிக முக்கியமாக கவனிக்கணும். இறுதி தொழில் நாள். உதாரணமாக உங்களோட நாட்கள் வந்து சண்டேல முடியுதுன்னு சொன்னால், உங்களோட மந்த் வந்து சண்டேல முடிஞ்சுன்னு சொன்னால், அது அந்த மாதத்தினுடைய ஃப்ரைடேக்குள்ள நீங்கள் முதல் இறுதி தொழில் நாள் வேலை நாட்குள்ள நீங்கள் கட்ட வேண்டியதாக இருக்கும். நிறுவனம் பே பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்போ உங்களுக்கு இபிஎஃப் இடிஎஃப் பே பண்ணுறாங்களா இல்லையான்றதை எப்படி நீங்கள் அறிஞ்சு கொள்ளலாம்னு சொன்னால், ஒன்று நீங்கள் ஹெச்ஆரோட கண்டக்ட் பண்ணி நீங்கள் தெரிஞ்சு கொள்ளணும். ஹெச்ஆர் உங்களுக்கான இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் தர வேண்டி இருக்கும். இரண்டாவது விடயம் என்னன்னு சொன்னால், நீங்கள் வந்து இபிஎஃப் இடிஎஃப் டிபார்ட்மெண்ட்டில் வந்து உங்களுக்கான பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்றதை தெரிஞ்சு கொள்ள முடியும். இபிஎஃப் இடிஎஃப் டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குன்றதை வந்து நார்மலாக நீங்கள் இபிஎஃப் இடிஎஃப் டிபார்ட்மெண்ட் விசிட் பண்ணீங்கன்னு சொன்னால், அங்கே உங்களுடைய என்ஐசி டீட்டெயில்ஸை கொடுத்தீங்கன்னு சொன்னாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களோட இபிஎஃப் இடிஎஃப்ல இருக்கிற அனைத்து நிறுவனங்கள், இப்போ நீங்கள் 5 நிறுவன கம்பெனியில் வேலை செஞ்சுருக்கிறீங்க, 5 கம்பெனிகளுக்குமான ஒவ்வொரு கம்பெனியும் செலுத்தி இருக்கிற தொகை எவ்வளவு, அதற்கான வட்டி எவ்வளவு, அதற்கான இறுதி தொகை உங்கள்கிட்ட எவ்வளவு இருக்குன்னு சொல்லியும் இருக்கும். இந்த இபிஎஃப் இடிஎஃப்க்கு வந்து கவர்மெண்டால உங்களுக்கு வட்டியும் வழங்கப்படுது. ஆகவே நீங்கள் உங்களுடைய பேலன்ஸை வந்து நீங்கள் இபிஎஃப் இடிஎஃப் டிபார்ட்மெண்ட்டுக்கு நேரடியாக விசிட் செஞ்சு, அதாவது உங்களோட என்ஐசி மூலம் என்ஐசி நம்பரை கொண்டு போய் நீங்கள் செக் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணியும் செக் பண்ணிக்கொள்ளலாம். அந்த ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணுறது எப்படி உங்களுக்கான ஆன்லைன்லேயே உங்களோட பேலன்ஸை செக் பண்ணிக்கொள்றதுன்ற விடயங்கள் என்னுடைய யூடியூப் சேனல் நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். இபிஎஃப் இடிஎஃப் கிளைம் பண்ணுற மெத்தட். அந்த கிளைம் பண்ணுற மெத்தடில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே நான் எல்லா விடயங்களும் சரியாக சொல்லியிருக்கிறேன். ஸோ நீங்கள் அதையும் பாருங்கள். அப்பொழுதும் உங்களுக்கு அதுக்கான விளக்கங்கள் தெரியாது, இதில் விளங்க இல்லை, இன்னும் நாலேஜ் தேவை என்று சொன்னால் நீங்கள் என்ன தொடர்பு கொள்ளுங்க. அப்போ அதுவும் வந்து நான் உங்களுக்கு சொல்லித் தருவேன். ஃப்ரீ ஆஃப் சார்ஜ். எந்த ஒரு எக்ஸ்ட்ரா பேமெண்ட்டோ எந்த ஒரு கமிஷனோ நான் எடுத்துக்க மாட்டேன். ஜஸ்ட் உங்களுக்கான சேவையை நான் செஞ்சு தரக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ இந்த இபிஎஃப் இடிஎஃப் இந்த கன்செப்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் 20% செலுத்தப்படுது. இதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இடிஎஃப்பை பொறுத்த வரைக்கும் இடிஎஃப் அப்படின்னு சொன்னால் 3%. உங்களுடைய அதே சம்பளம், பேசிக் சேலரி ப்ளஸ் பட்ஜெட் அலவன்ஸ், இந்த ரெண்டுலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டையும் கூட்ட வார தொகைக்கு 3% நிறுவனம் மாத்திரம்தான் செலுத்தணும், ஊழியர்கிட்ட அறவிடப்பட மாட்டாது. ஆகவே இந்த 3% தொகை வந்து இடிஎஃப் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து லேபர் டிபார்ட்மெண்ட்டில் இடிஎஃப் டிவிஷனுக்கு வந்து அனுப்பப்படும். உங்களோட மாதாந்தம் அனுப்பப்பட வேண்டும். இப்போ இதை மாதாந்தம் அனுப்பப்படாத நிறுவனங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் போட்டிருக்கேன் பாருங்கள், எவ்வளோ ஃபைன்ஸ் அடிக்கணும்னு சொல்லி. நார்மலாக நீங்கள் இபிஎஃப் இடிஎஃப் உரிய காலப்பகுதியில் செலுத்தாத நிறுவனங்களுக்கு வந்து இபிஎஃப் இடிஎஃப் டிபார்ட்மெண்ட் லேபர் டிபார்ட்மெண்ட்னால் வந்து உங்களுக்கான ஃபைன்ஸ் அறவிடப்படும். அந்த ஃபைன்ஸையும் வந்து நீங்கள் தொடர்ந்து கட்ட வேண்டி வரும். அப்போ இபிஎஃப் இடிஎஃப் கட்டாத நிறுவனங்களுக்கு என்ன செய்யலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த ஃபைன் சிஸ்டத்தை வந்து முதலாவது லேபர் டிபார்ட்மெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணும். ஸோ அதுக்கு பிறகு இவர்களுக்கான ஃபைன்ஸ் வந்து அட் ஆகி கொண்டு வரும். 1 வருடம் வரைக்கும் நீங்கள் அந்த இபிஎஃப் இடிஎஃப்பை கட்டப்படாத சந்தர்ப்பத்தில் உங்களுக்கான வார்னிங் லெட்டர் வந்து அந்த கம்பெனிக்கு அனுப்பப்படும் லேபர் டிபார்ட்டால். லேபர் டிபார்ட்மெண்ட் இதை அனுப்பினதுக்கு பிறகு அதுவும் செலுத்தப்பட அப்பொழுதும் நீங்கள் இபிஎஃப் இடிஎஃப் இந்த நிறுவனம் செலுத்துறேன்னு சொன்னால், அந்த நிறுவனம் சார்பில் லேபர் டிபார்ட்மெண்ட் உங்கள் சார்பில், அதாவது எம்ப்ளாயிஸ் சார்பில் லேபர் டிபார்ட்மெண்ட் வந்து கோர்ட்ஸில் கேஸ் ஃபைல் பண்ணும். இந்த கோர்ட்ஸில் கேஸ் ஃபைல் பண்ணதுக்கு பிறகு நிறுவனம் வந்து கட்டாயம் இபிஎஃப் இடிஎஃப்பை கட்ட வேண்டி வரும். இபிஎஃப் இடிஎஃப் வந்து எந்த ஒரு நிறுவனமும் கட்டாமல் இருக்க முடியாது. அப்படி கட்டாத நிறுவனங்களுக்கு எதிராக நீங்கள் ஊழியர்கள் கூட கேஸ் ஃபைல் பண்ண முடியக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. ஆகவே நீங்கள் உங்களுடைய நிறுவனத்தில் வந்து இபிஎஃப் இடிஎஃப் ஒழுங்காக பே பண்ணினோமா இல்லையா, அதுக்கான லீகல் ஆக்ஷன் எப்படி எடுக்கணும், அங்கே இருக்கிற லீகல் ப்ராசஸிங் என்னன்ற தெரிஞ்சு கொள்ளணும்னு சொன்னால் நீங்கள் என்ன தொடர்பு கொள்ளுங்க. ஸோ அது தொடர்பான எல்லா விளக்கங்களும் வழங்குறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன். ஸோ இதுதான் இபிஎஃப் இடிஎஃப் தொடர்பான நார்மலான விளக்கங்கள் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். மேலும் உங்களுடைய லேபர் ரூல்ஸ், லேபர் ரெகுலேஷன்ஸ், அதில் இருக்கிற விடயங்கள் தெரிஞ்சு கொள்ளணும்னு சொன்னால்
நீங்கள் என்னோட தொடர்பு கொள்ளலாம். அல்லது எனக்கு வந்து உங்களுக்கு என்ன வகையான வீடியோக்கள் வேணும்னு சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அதுமான வீடியோக்களையும் போடுறதுக்கு காத்திருக்கிறேன். ஸோ இணைந்திருந்த எல்லாருக்கும் நன்றி. நீங்கள் இன்னும் சசி எஸ்எல் பிளாக் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இதன் மூலம் உங்களுக்கு புதிய புதிய அப்டேட், புதிய புதிய நாலேஜஸ், புதிய புதிய விடயங்களை தெரிஞ்சு கொள்றதுக்கு இலகுவாக இருக்கும். ஸோ இணைந்திருந்த அனைவருக்கும் நன்றி. இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.